ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கிற 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருத்தலங்களில் ஒன்று தான் ஸ்ரீ கள்ளபிரான் திருக்கோவில். இதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது முகப்பு வாயில். இது 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஒரு திருத்தலம். அதுவும் இல்லாமல் இது மங்கள சாசனம், 12 ஆழ்வார்களும் சேர்ந்து ஒரு மங்கள சாசனம் எழுதிய திருத்தலமாகவே அமைஞ்சிருக்கு. இது எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இதோட மெயின் மூலவர் என்னென்னா ஆதிசேஷனோட அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆதிசேஷன் கொடை பின்னாடி ஒரு பித்தளை ரூபத்தில் வச்சுருக்காங்க. நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. அதுதான் இவரோட திருத்தலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 தாயார் இருக்காங்க. உற்சவர் தாயார்னு ஒன்று இருக்காங்க, சோரநாயகி அப்படிங்கிற தாயாரும் இருக்காங்க. 2 தாயார் சன்னதி இங்கே அமைச்சிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நின்ற ரூபத்தில் ஆதிசேஷன் இருக்கிற நவ திருப்பதியில் முதல் தலமாக இந்த தலம் இருக்குது. இது சூரியன் வழிபட்ட தலம், சூரியனுக்குரிய தலமாக இந்த தலம் இருக்குது. நவ திருப்பதியில் முதலாவது தலமாகவும் இந்த தலம் இருக்கிறது மிக்க சிறப்பாக இருக்குது. இதில் ஆழ்வார்கள் பூஜை பண்ணி இந்த தலத்தை உருவாக்குனதாக ஒரு வரலாறும் இருக்குது. இதில் நீங்கள் இப்போ மூலஸ்தானத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கோம். இதில் ஆரத்தி தான் இப்போ நடந்துக்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் சந்தன கருடன் அப்படின்னு நமக்கு ஒன்று வச்சுருக்காங்க. கருடாழ்வாருக்கும் பக்கத்துலேயே நமக்கு சந்தன கருடனும் வச்சுருக்காங்க. இது தீராத வியாதி உள்ளவர்கள் வேண்டிக்கிட்டு இந்த சந்தனத்தை சாத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கான நோய் போயிடும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதனால் அந்த கருடன் மேலே ஃபுல்லாகவே சந்தனத்தை அப்படியே ஃபுல்லாக அப்பி வச்சுருக்காங்க. இதில் இவர் கருடாழ்வார், அவர் தனியாகவே பக்கத்தில் அவரையும் நமக்கு வச்சுருக்காங்க. இது அந்த கோவிலோட சிறப்பாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 கருடனுமே பக்கத்துலேயே அமைச்சு வச்சுருக்காங்க. இதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாயார் சன்னதி. தாயார் சன்னதியில் 2 தாயார் சன்னதி. இவர் மூலஸ்தான தாயார் சன்னதி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம், மங்களவள்ளி தாயார். அதற்கப்புறம் உற்சவர் தாயார் அப்படின்ட்டு நமக்கு சோரநாதர் நாயகி தாயார் சன்னதி இருக்குது. அது இந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் திரு வேங்கடமுடையான் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம வர வழியிலே பார்த்தோன்னா இருக்குது. அதில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா சிங்கத்தை அப்படியே இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சிங்கத்தில் அப்படியே ஃபுல்லாகவே சிலையாக வடிவமைச்சு இந்த கோவில் ஃபுல்லாகவே அப்படி ஒரு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது அந்த காலத்து நம்ம தமிழரோட பண்பாடு தான் நமக்கு தெரியுது. எவ்வளவு கலைகள் அந்த காலத்திலே எவ்வளோ நுணுக்கமாக கட்டிட வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இந்த கோயிலில் நமக்கு பார்த்தா தெரியுது. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு அப்படின்னா, இந்த இடத்துல கோபுர தரிசனம் செய்யும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வச்சுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நின்று பார்க்கும்போது அந்த கோயிலை விட எல்லா கோபுர தரிசனமும் அதில் தெரியுது. இது நைட் டைம் அப்படிங்கிறதுனால இது உங்களுக்கு அவ்வளோவா சரியாக தெரியல. நம்ம பகல் டயத்தில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இதோட ஃபுல் மேப்பும் இதில் நமக்கு சைட்லேயே கள்ளபிரான் சுவாமி திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.